நாயகன் இருப்பிடம் தேடி வந்து நின்றவுடன் அளவுகள மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தமிழ் ஒழுகுதல் பண்புகள் எல்லாம் என்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழி வாழ்க வல்லாண்டு வாழ்க. முகநக நட்பது நட்பன் நெஞ்சத்துல் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு உரையாமல் வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பீசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையும் இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல இந்த உலகத்தில் ரெண்டு பொருள் நிரந்தரம். ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அப்படிப்பட்ட அழியாத தமிழ் போல் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகளே. கால் நொந்தேன் நொந்தேன், கடிகு வழி நடந்தேன், யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்கா அந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி. அதுபோல் அல்லாமல் அன்போடு முகமலர்ச்சியோடு வரவேற்ற விதம்தான் இங்கே முக்கியம். எப்படி என்று, ஏன், எதற்காக என்ற கேள்வியோடு உன்னை வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்து நிலையானதாக குறுந்தொகை பாடலாக யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தை எம்முறை கேளீர் யானும் நீயும் எவர் கேளீர் செம்புள பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்ற வகையிலே வாழ்த்துகிறேன். ஒரு வெங்கடத்தில் பொன்மஞ்சள் நிலவு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு தெய்வம் தந்தே தெய்வம் தந்தே ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு பொன்மஞ்சள் நிலவு, ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு தண்ணீரில் முன்னூறு நாள் தாளாட்டினார் என் பாசம் போராதம்மா ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு ரங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். கோளில் குறியில் குணமிழவே என் குலத்தான் தாளை வணங்கா தலை என்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பெருக்கத்து வேண்டும் மனிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறுயிர் உயித்துவிடும். அப்படின்னா அந்த குறளோட விளக்கம் என்ன? அடக்கம் அமரருள் உயிக்கும். அமரர்கள்னா ஒளி உலகம் சொர்க்கம்னு சொல்றார். அடங்காமை ஆறு இருள், இருட்டுனா நரகம். இருட்டுல எந்த வேலை செய்ய முடியும்? எந்த வேலையும் செய்ய முடியாது. இருட்டுனா எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆமா ஆமா. இருட்டுல வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வெளியில வரக்கே ரொம்ப பேர். ஆமா ஆமா ஆமா. அவர் என்ன புள்ள பத்து வச்சு இருட்டுனால எல்லாருக்குமே பயம்தான். அதுல ஒரு வெளிச்சம் இல்லாம யாரும் போக மாட்டோம், பயப்படுவோம் தான். எத்தனை வயசு ஆளா இருந்தாலும், பள்ளி அறையா இருந்தாலும் ஒரு சிம்லி விளக்கு இருக்கணுமா, தெரியுமா தம்பி? அதனால நீங்க அதனால விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா விளக்குக்கு என்ன வேணும்? விளக்கு வேணும், திரி வேணும், எண்ணெய் வேணும். ஆமா, திரி எண்ணெய் விளக்கு. விளக்கு திரி எண்ணெய்
சொல்லி பாரு. எண்ணெய் திரி விளக்கு, விளக்கு எண்ணெய் திரி. ஆமா. எண்ணெய் திரித்து கொண்டால் வாழ்க்கைக்கு நல்லது. தனி மனித ஒழுக்கம் சரியாக இருந்தால் நாடு சரியா இருக்கும். கண்டிப்பா. எதை வேணாலும் தூக்கி எங்க வேணாலும் போடுறது. நம்ம போடுறோம், யாரு பார்க்க போறான்னு ஒரு குப்பையை போடுறோம். ஆமா. பின்னால வர்றது அவரும் போடுவாரு. நான் குப்பை போட்டு போறத பார்த்தா அடுத்து பின்னாடி வராது குப்பை போடுறோம் அடுத்து போட்டுருவேன். அப்ப அந்த மாதிரி இல்லாத பண்பாடோடு ஒழுக்கத்தோடு வள்ளுவர் என்ன சொல்றாரு? அடக்கம் அமரல் உயிக்கும், அடங்காமை ஆறில் ஊத்து. சொர்க்கமும் நரகமும் இங்க இருக்குங்கிறார். வசதி படைத்தவர்கள் ஊட்டி போறாங்க, சிம்லா போறாங்க, கொடைக்கானல் போறாங்க. அதுக்கு பேர் சொர்க்கமா? அப்படி எப்படி சொர்க்கமாகும்? வறுமைப்படுவோம். வசதி இருந்தா எதை வேணா அனுபவிக்கிறோம்ல. வசதி இல்லைனாலும் அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தையில எல்லா சந்தோஷமும் இருக்கே. அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? அன்பு சிவத்துக்கு பொருந்தும். அன்பே சிவம். அன்பிற்கோ உடை இல்ல சுவாமி. நீங்க இப்ப ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாடலே பாடுனீங்க. அது இன்னொரு தடவை சொல்லுங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், ஞானும் நீயும் எவர் கேளீர், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதுக்கு ஒரு முறை விளக்கம் சொல்லுங்க. அன்புடை நெஞ்சம் மழை நீர் மேகத்துல இருந்து வரும்போது ஒரே நேரம் சரி தண்ணின்னு பேரு. ஆனா விழுகிற இடத்தை பொறுத்து நிறம் மாறுது. ஆமா. கடல்ல விழுந்தா உப்பு நீர் ஆயிரும், நல்ல இடத்துல விழுந்தா நல்ல தண்ணி. ஆமா. சாக்கடை செம்மணல்ல விழுந்தா செந்நீர் ஆயிரும், கருமணல்ல விழுந்தா கருநீர் ஆயிரும். இடத்தை பொறுத்து நிறங்கள் மாறிடும். ஆமா. செம்மல்ல விழுந்து சிவப்பான தண்ணியை பிரிக்க முடியாது. அதனாலதான் நம்மளுடைய அன்பு, அந்த காதல் தெய்வீக மனமானது குறுந்தகை பாடல் சொல்லுது. பாத்துக்கங்க. இதுல என்ன சந்தேகம் இல்ல. அன்பும் காதலும் உண்மையா இருந்தாலே வாழ்க்கை சிறக்க இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதானே குறுந்தகை பாடாவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிம்லா போனா ஊட்டி போனாதான் சந்தோஷம் யார் சொன்னா? எதுக்கு சொல்றேன்னா வசதி படைத்தவர் சுகத்தை அனுபவம் அப்படி நினைக்கிறாங்க. சரி. அன்பு எல்லாருக்கும் வேணும். அன்பு இல்லைன்னா எதுவும் நடக்காது. சரி. அன்பால சாதிக்காததை மத்த ஏதாவது அதிகாரத்துல சாதிக்கலாம் முடியாது. நிலையானதா இருக்காது. கல்லால் அடிக்கிறது மாதிரி இருக்கும். கடினமான செயலாக இருக்கும். சரி. தானா பழுக்கிற கனியை தடி கொண்டு அடிச்ச கதை அது ருசிப்படாது. இப்ப வசதி படைத்தவர்கள் எப்படி சுகம் அனுபவிக்க போறாங்க? தானா கனியணும் நீங்க சொல்றீங்க. நீங்க பார்த்து சொல்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பார்த்தேன். கண்ணா வைக்கணும், அது மரமா வளரணும், பூக்கணும், காய்க்கணும், கனியணும். அப்பதானே சாப்பிட முடியும். ஒருத்தர் மெனக்கட்டு விலை கொடுத்து காய்ச்சி இருக்க மரத்தை வாங்கிட்டு போய் நட்டு வைக்கிறாரு. எதுக்கு? சீக்கிரம் பழுத்துருமா? ஏன் கொஞ்ச நாளாகி சாப்பிட்டா குறைஞ்சா போயிட போறோம். இப்ப பனைய வச்சவன் சொன்ன கதை குதிரை முட்டை வாங்கின கதை அந்த கதையா தான் இருக்கு. மரத்தோட கொண்டு நட்டு வச்சா காயா இருக்கல, சீக்கிரம் பழுத்துரும்னு நினைச்சு மரத்தை வாங்கிட்டு போற காய்ச்சிருக்கத அது கன்னி போகும். அதனால என்ன ஆகும்? வெம்புதல்னு ஒரு பேர் இருக்கு. உதிர்ந்து போகிறது. அதுவும் பார்க்க பழ மாதிரி தான் மஞ்சளா இருக்கும். மரங்களுக்கு இலையுதிர் காலம்னு ஒண்ணு உண்டு. ஆளிலை பூவுங்காயில் மனிதர்கள் பழம் உண்டு. சாலவே பட்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும். ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பாருண்டோன்னு ஒரு விவேக சிந்தாமணி பாடல் இருக்கு. ஒரு ஆலமரம் இருக்கு, நல்ல விருட்சம் இருக்கும் பக்கத்துல. அப்படி இளதலைகளோட பூத்து குலுங்கி பழம் இருந்துச்சுன்னா பறவைகள் எல்லாம் அங்க வரும். மனிதர்களும் போய் எங்க நிழலுக்கு தங்குவாங்க. அப்படி இலையுதிர் காலம் வந்து அந்த பழம் போய் இலை போய் காய் போய் பூ போய் வெறும் மரமா நிக்கல, ஆடு மாடும் போக்காது, பறவைகளும் வராது, மனிதர்கள் நிழலுக்கு போக மாட்டாங்க. இதுதான் செல்வத்தினுடைய சிறப்பு. செல்வ நிலையாமை என்று பாடுகிறார். அப்படி சொர்க்கமும் நரகமும் இங்க இருக்குனாரு. உனக்கு உதாரணம் இன்னமும் சொல்றேன். சொல்லுங்க. சில வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற பழக்க வழக்கம், அந்த வீடு வாசல் பண்பாட பார்த்தா வீடாயாது, வீடாது கோயில் மாதிரி இருக்கு. சொர்க்கம் அப்புறம் நம்மளே சொல்லுவோம். சில வீட்டுக்கு போனா அங்க நடக்கிற வீடாடாது நரகம் விடான்றுவான். அப்படிதான் அடிச்சு உடப்பேண்டி உடச்சுதான் பாரு. அப்புறம் அதுதான் இங்கதான் இருக்கு சொர்க்கம். நம்மளுக்குள்ளதான் இருக்கு. காலை ஒடிச்சு போடு. எங்க ஒடி வாப்பா. நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா? நல்லதும் கெட்டது நமக்குள்ளதான் இருக்கு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்று வள்ளுவர். ஒரு மனிதர் பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்தத பிறர் நம்ம கிட்ட பேசக்கூடிய விதமே இருக்குமா? இப்ப பேச்சுவார்த்தைகள்ல அன்பான வார்த்தை இருக்கு, அலங்காரமான வார்த்தை இருக்கு, அடுத்த மனசை கஷ்டப்படுத்துற வார்த்தை இருக்கு. தமிழ்ல எத்தனையோ விதத்துல பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அன்பால யாரும் பேசுறது இல்ல. ஒரு தடவை அன்பா சொல்லுவாங்க, இன்னொரு தடவை சொல்லுவாங்க, அதுக்கு மேல அவங்க கவனிக்காம இருந்துட்டா திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு கோவம் வரும், இவங்களுக்கும் கோவம் வரும். யதார்த்தமா மனிதர் வாழலாமே, அப்படி வாழ முடியலையே. திடீர்னு கோவம் தானே அதிகமா வருது. ரொம்ப பொறுமையா இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த பூமி பொறுமையானது. ஆமா. சாதுக்கள் பொறுமையானவர்கள். ஆமா. பசுமாடு பொறுமையானது. இப்ப பசு ஒரு பொண்ணு பார்த்தோம்னா பொண்ணு எப்படிப்பா குணத்துல பசு மாதிரி அப்படின்னா சாந்தமா இருக்கான்னு அர்த்தம். ஆம்பளை பிள்ளைனா கம்பீரமா இருக்கணும். ஆமா. பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும். நிலன் பார்த்து நடக்கணுமா? கண்டிப்பா நிலன் பார்த்து நடக்கணும். ஆமா. உயர்ந்தவர் என்று வியத்தலும் இளனே, தாழ்ந்தவள் என்று தயத்தலும் இளனே அப்படின்னு பாடுறார். யாரு? கணியன் பூங்குன்றனார். இந்த நாட்டுல உயர்ந்தவர் என்று ஒருத்தர் இல்ல, தாழ்ந்தவர் என்று ஒருத்தர் இல்ல. யாருமே இல்ல. நம்மளா பார்த்து வகுத்தது. இப்ப பூமாதேவி ரொம்ப பொறுமையானவர் இருக்கா. அதான் சொல்ற, அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எவ்வளவு வெட்டினாலும் கொத்தினாலும் இந்த பூமி பொறுத்துக்குது, நம்மள தாங்குது. எல்லாம் மீறி போனா நிலநடுக்கம் வந்துருது. அதுக்கப்புறம் எல்லாம் உள்ள ஓடிதான்.
அப்ப அது அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. அதனாலதான் சாது மரண்டா காடு கொள்ளாது. அப்படி பார்க்க போனா நம்ம ஏன் சாமி அப்படி பார்க்க போனா நம்ம பக்கத்துல மலையெல்லாம் உடைச்சு நிறைய எடுத்திருக்காங்க. இங்க வரல, அந்த பக்கத்துல வந்துருச்சு எடுக்கும். அப்படி நினைக்காது. அதான் நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் 4 நிலம் இருக்கு. 5வதா ஒண்ணு பாளைய வச்சிருக்கோம்ங்கறாங்க. இப்ப நான் அந்த கதையை முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அப்ப இந்த பூமி பொறுமையானவள். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளுக்கும் ஒரு ஆத்திரம் வரும் இல்ல இயலாமை வரும். அவ தடுமாற சூழ்நிலை வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மலைகள் இயற்கைக்கு மாறா எப்ப மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப இயற்கையின் சீற்றத்தை ஏத்துக்கத்தான் வேணும். அதனாலதான் அகழ்வாரை தாங்கு நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சொல்லிட்டீங்க. காசியில ஒரு பெரிய பொறுமையான ஒரு சாமியார் இருந்தார். சாமியார்னா ரொம்ப பொறுமை. யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. அப்படிதான் யாராவது மல்லு கட்டி 8 2 15 என்னையா சொல்றாங்க, ஆமா வச்சுக்க, எதுக்கு அதை போய் வாதம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு போறவர். சரி, அவர் எப்போதும் காசியில போய் கங்கையில குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை விசாலாட்சி அன்னபூரணியை கும்பிடுறது நல்ல பழக்கம். அப்படி தினமும் கும்பிட போறபோது நல்லவர்களுக்கு பகை இருக்கும் எப்போதுமே. ஆமா, நல்லவர்கள் இருந்தா யதார்த்தமா நல்லவர்களுக்கு கொஞ்சமா இருக்கும், அதிக நல்லவர்களா இருந்தா ரொம்ப ரொம்ப இருக்கும். சாதுக்களுக்கு பகை அதிகம். அதான் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறியின் பெருநாட்சா. சரி, இப்ப அங்கே இருந்த ஒருத்தர் இந்த ஜாமியார் மேல பொறாமப்பட்டு இவர் என்ன பெரிய பொறுமைசாலி, இவர் என்ன கோவமே படமாட்டாரா, இவரை உலகுக்கு காட்டணும், இவர் போலி சாமியார் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு கூட்டம் கிளம்பும் அப்படின்னு காசு கொடுத்து கூலிக்கு மாரடிக்க சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிடுங்க வா, காசு கங்கையில குளிச்சுட்டு வருவாரு, நீ அந்த இடத்துல உட்காந்துக்க, வெத்தலை வாக்கு நிறைய வாங்கி வச்சுக்க, வாய் நிறைய வெத்தலையை போட்டு வாக்கள் நிறைய வாங்கி வச்சு குளிச்சிட்டு வந்தா அவர்கிட்ட எடுத்து கொடுக்கணுமா? இல்ல கேளு முழுமையா சொல்லுங்க. அதெல்லாம் வெத்தலை பாக்க வாயில போட்டு மென்னுகிட்டே இரு. அவர் குளிச்சிட்டு கரையேறி வரும்போது அவர் மூஞ்சில துப்பு. நல்லதுடா, கோவப்படுறானான்னு பாப்பான் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சாச்சு. அதே மாதிரி அவரு உட்கார்ந்தாரு, இவரும் குளிக்க வந்தாரு, குளிச்சுட்டு கரையேறி போனாரு. அவர் எச்சிய துப்புற, அவர் கோவப்படல, முகம் சுளிக்கல, எந்த வருத்தம் படாம திரும்ப போய் குளிச்சுட்டு வந்தாரு. திரும்பவும் துப்புன, திரும்ப குளிச்சாரு. இப்படியே அவன் துப்ப, அவர் குளிக்க, அவர் துப்ப, குளிக்க, அப்படி 100 முறை குளிச்சு துப்பிட்டாரு. 100 முறை அவன் துப்புனா, 100 முறை அவரும் குளிச்சாரு. இப்ப துப்புன ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. என்னன்னு, ஏயா நான் வேலை மெனக்கட்டு வெத்தலையை போட்டு அழகெல்லாம் வலிக்குது, வீங்கிரு வாய், 100 முறை ஆமா துப்பி இருக்கேன், ஒரு வார்த்தையாவது ஏன்டா துப்புறான்னு கேட்கறது இல்லையா? என்னையா ஒண்ணுமே சொல்லாம போறா வர்றேன். அவர் சொன்னாரு, எனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உன்னையே நான் கோவிக்கணும்? நான் எப்போதும் ஒரு முறை இந்த கங்கையில குளிச்சுட்டு விஸ்வநாதரை பார்த்து விசாலாட்சியை பார்த்துட்டு அன்னபூர்ணியை பார்த்துட்டு போறது வழக்கம். எப்போதும் ஒரு முறை குளிக்கிற நான் இன்னைக்கு 100 முறை குளிச்சிருக்கிறேன். யாருனால? ஒன்னால. நீ 300 முறை துப்பலைனா இப்படி 100 முறை குளிக்க முடியுமா? என்ன 100 முறை ஒரே நாள்ல கங்கையில குளிக்க வச்ச பாக்கியவன் நீ தானே, உன்னை எப்படிப்பா நான் கோவப்பட முடியும்? அதான் இறைவன் எது செய்த, அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல். முடியுமா? முடியுமே. இவ்வளவு பொறுமை யாருக்காவது வருமா? வராதே. இப்ப வீட்லயே பாரு, அம்மா சோறு போடலையா பிள்ளைக்கு கோவம் வருது. அம்மா சொல்லு பேச்சு கேட்கலையா அப்பனுக்கு கோவம் வருது. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிள்ளை சொல்லி பேச்சு கேக்குது? எந்த பிள்ளையும் கேட்க மாட்டேங்க சுவாமி. நான் கேக்குறேன், ஊரே நீங்க சொல்றதை கேக்குது, உங்க பிள்ளைய நீங்க சொல்றதை கேக்குறாங்களா? அந்த கொடுமையை கேட்காது. முத நாள் குடிச்சிட்டு வச்சுட்டு போற கோவலையே மறுநாள் வர்ற வரைக்கும் அங்கனே வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றீங்களே, ஊரே சொல்றதை கேட்கும், ஆனா நம்ம பெத்தது நம்ம சொல்றதை கேட்காது. அதே போல நம்ம பெத்தது நம்ம சொல்றதை கேட்காது, நம்மள பெத்தது சொல்றதை கேட்காது. இல்ல எல்லாரும் கேட்டா ஒரு காலம் போட தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. என்னன்னா நம்ம என்ன விதைக்கிறோம், எப்போதுமே செய்யாத தவிர என்ன உலகத்துல இல்லாத தப்ப பண்ணிவிட்டானா? ஆமா, நீங்க எல்லாம் அந்த காலத்துல ஒழுங்கா இருந்தீங்களா? இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுறது. எல்லாருமே எவ்வளவு உரிமை இருக்கோ தகப்பனுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த தகப்பன் பிள்ளைய கண்டிக்கிற போது கண்டுக்காம விட்டுட்டா அந்த புள்ள சரியாவன். அப்பனுக்கு தெரியக்கூடாது, அந்த பிள்ளைக்கு சலுகை கொடுத்தா அது தாயோட தப்புன்னு நான் சொல்ல வரேன். அதான் உண்மை. அப்பா 500 ரூபா கொடுப்பாரு, அம்மா என்ன ஒண்ணு தெரியுமா, அதுக்குள்ள ஒரு 200 ரூபா வச்சு சுருட்டி கொடுப்பா, அஞ்சரை பட்டியில வச்சிருவாங்க. பசிக்கிற போது நல்லதை வாங்கி சாப்பிடு, அது தாயோட. கேட்டா கொடுக்க மாட்டாரு, தவறு இல்ல, ஆனா தவற தட்டி கேட்கணும். கேட்கும் பொழுது தாய் கண்டுக்க கூடாது. எப்படி திருத்தம் தெரியுமா? 2 பயலுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு பள்ளிக்கூடம் வந்துகிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்க, ஒரு மாந்தோப்புக்குள்ள மாம்பழம் விழுந்து கிடக்குற மாம்பழத்துல 2 வயல்ல ஒரு வயல் சுத்து முத்தும் பார்த்துட்டு ஒரு 2 பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் பறிக்கிற மாதிரி எட்டலையே எதுவும் கீழே விழுந்து கிடக்கு, அதுவே போதும். 2 மாங்காய் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா ஏதுறான்னு கேட்டா, மாந்தோப்புல கீழே கிடந்துச்சுமா எடுத்துக்கிட்டு வந்தேன்னா. சில அம்மாக்கள் என்ன செய்வாங்க, 2 தானாடா எடுத்த, இன்னும் 2 சேர்த்து எடுக்கப்படாதான், நம்ம சின்னம்மா வீட்டு கொடுத்துருக்கலாம், பெரியம்மா வீட்டு கொடுத்துருக்கலாம், அக்கா வீட்டு கொடுத்துருக்கலாம், அக்கம் பக்கத்துல கொடுத்துருந்தோம்னா நல்லா இருக்கும். என்ன புள்ள பொழைக்க தெரியாத உள்ள இன்னும் 2 சேர்த்து, இப்படியும் தாய் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா, எடுக்கலாமா யார்ட்டையும் கேட்காம அந்த பயலை துவைன்னு துவைச்சு அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டா மாந்தோப்புக்கு 2 காய்க்கு. ஆமா, மாம்பா தோப்புல இருந்த காவலாளி பாக்குறாரு, என்ன இந்த அம்மா இந்த பயலை போட்டு இந்த அடி அடிக்கிறாள்,
ஏம்மா என்ன பிரச்சனை? ஐயா இங்கே வாங்க. வரும்போது என் மகன் உங்கள் தோப்பில் 2 மாங்காயை திருடிட்டு வந்துட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், நான் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன், இந்தா வச்சுக்கோங்க. அவர் சொன்னார், என்னம்மா அது ஒரு பெரிய விஷயம், அழுகி போகிற பொருள் மாம்பழம் தானே, நானே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இந்த பையன் எடுக்கிற போது, அதுக்காக போய் இவ்வளோ தூரம் அடிச்சு கூட்டிட்டு வர. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு வேணா சாதாரண பொருள் மாம்பழம் அழுகிறது தான், ஆனால் என் மகன் இன்னைக்கு 2 எடுத்தவன் தெரியாமல் நாளைக்கு 20 எடுப்பேன், 20 எடுத்தவன் 200 எடுப்பேன். இந்த சமூகத்தில் என் பிள்ளை திருடனா திருடினுமையா, உன் மாங்காயும் சரி நீயும் சரி தான் எப்போயா புடியான்னு தூக்கி வீசிட்டு போனான். யார் அந்த அம்மா தெரியுமா? யார் அந்த பிள்ளை தெரியுமா? சொல்லுங்க. இந்த உலகத்திலே பணம் இருந்தா சகாயமா எதை வேணுமா எல்லாம் வாங்கி போடலாம். பணம் இருந்தா சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் வாங்குறாங்க. ஆனா எவ்வளவு கோடி கொடுத்தும் எங்க ஐயா பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த முன்னாள் ஆட்சியர் IAS அதிகாரி சகாய ஐயாவை வாங்க முடியலம்மா. அந்த பிள்ளை தான், அந்த தாய் தான் திருத்தின மகா. அதுதான் எப்பொழுதுமே பிள்ளைங்க தவறு செய்யும் போது தாய் கண்டிச்சிடணும். தாய் கண்டிப்புக்குள்ள பிள்ளை நிக்கலைன்னா தகப்பன்ட்ட சொல்லிடணும், என்னங்க இந்த வாரம் உங்க பிள்ளை இப்படி பண்றான் என்னன்னு கேளுங்கன்ட்டா முடிஞ்சு போச்சு. தகப்பன்ட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற நினைப்பு எப்ப தாய்க்கு வருதோ அந்த பிள்ளை உருப்படாது. 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு. 5 வயசுல எல்லா பிள்ளையும் அப்படித்தான் சொல்லும். 10 வயசுல சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, கோபம் வரும்ல, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரட்ட சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நல்லா தெரியாதுங்க. அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க, இந்த ஆளை குடும்பம் பண்ண, இந்த ஆளை கட்டிட்டு நீ எப்படி குடும்பம் பண்ண ஐயோங்கிறாங்க. ஆமா 30 வயசுல சொல்றேன் எங்க அப்பாவோட நான் பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிற அந்த ஆள் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லூசு நடக்குதா இல்லையா? நடக்குது. மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முக அலங்காரம் என்பது, முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டும், அலங்கோலமா தர்றாங்க, நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. கோழி பஞ்சாரத்தை கவுத்திருக்கல பாத்திருக்கீங்களா? மேல மட்டும் பிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ கோழி பஞ்சாரம் இப்படி கவுத்து இருக்கிறோம், மேல பிஞ்சு போய் நின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் அப்படி பெரிய பயலுக்கு பண்றது கூட பரவாயில்ல. ஒரு அம்மா ஒரு பயலுக்கு விவரமே தெரியாது, அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர, அந்த பிள்ளை அப்படித்தான் வெட்ட சொல்லி அடம் பிடிச்சு அழுகுதே. தெரியாத பிள்ளைன்னு சொல்றேன், புரியுதா? விவரமே தெரியாத பிள்ளைக்கு அம்மா அதை செய்ய சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய சிந்தனை கேடு, புரியுதா இல்லையா? 40 வயசானா கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி பிறந்துருமா? அவங்க படுத்துற பாட்டில் சொல்லுவாங்க, ஏன்டா அந்த பாடு படுத்துறிய? அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எப்ப சொல்றாரு? 40 வயசுல. யதார்த்தம் எது? இயல்பானது, யதார்த்த வாழ்க்கை தான் சிறக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல இத்தனை தத்துவங்களை கொட்டி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு. தமிழ் கூறும் நல்லுவனை போல் என கம்பன் போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் யாங்கனும் நான் கண்டதில்லை என்று பாரதி உலகத்துல என்னை நன்றாக இறைவன் படைத்தன நன்றாக தமிழ் செய்யுமார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. இந்த தமிழ் கூறு நல்லுவங்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பாடியதனாலே வந்து வெளிகர் கலந்து மொழி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு வளை நாடு என்பார் சுவாமி. கண்ணல் மொழி மின்னலிடை போது, கண்ணல் மொழி தாய் தந்தை பெயர் என சொல் இப்போதே, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் மோகினி என்பார் சுவாமி. நாடு தொண்டை நாடு, ஆமா சுவாமி. நிலம் குறிஞ்சி நிலம், அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது குகன், 3 எழுத்து கூட்டம். நாங்க தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சபத்துக்கு 4வர், சகலத்துக்கு 5வர், சுவைக்கு 6 ரிஷிகள், 7 பசுக்கள், 8 தானியங்கள், 9 பசி வந்தா 10 பறந்துவிடும். ஆக ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம், தாகத்தி தீரா தண்ணீர், தரித்திரமரியா வெண்டி, கோபத்தை அடக்க வேந்தன், குருமொழி கொள்ள சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை 7 உலகில் இருந்தும். ஆக இருந்தும் பயன் இல்லாமல் போக கூடாது, இருக்கும் பொழுதே பயன் இருக்கணும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். இங்க வேள்விமலை சார். ஆமா சுவாமி. உங்க நாட்டோட தலைநகரம் நேர்பாடி. நேர்பாடி இன்னைக்கு இருக்கிற ஊரு காஞ்சிபுரம். திருவெக்கா, குமரகோட்டம், கந்தக்கோட்டம் இருக்கு.
குமரக்கோட்டை இங்க இருக்கிறது, கந்தக்கோட்டை சென்னையில இருக்குது. சரி. அங்க வள்ளலார் போயிருக்கிறாரு. இங்க மிகப்பெரிய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் எழுதி ஒவ்வொரு நாளும் முருகனுடைய திருவடியில வச்சுட்டு வீட்டுக்கு போறது. காலையில வந்து பார்த்தா அதுல திருத்தம் செஞ்சிருக்குமா, ஒவ்வொரு நாளும் திருத்தம் செய்திருக்குமா. அப்படிப்பட்ட முருகன் கையால் திருத்தம் செய்யப்பட்ட எழுதிய நூல் கந்தபுராணம். அது மொத்தம் வடமொழியில 1,00,000 கிரந்தங்கள், வடமொழியில தமிழ்ல 10,000 சொச்சம் சுலோகங்கள். அப்படிப்பட்ட கந்தபுராணம் 6 காண்டங்களை உடையது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த கந்தபுராணம். அங்கே ஒரு மாமரம் இருந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க. ஒரே ஒரு மாமரம். அதனாலதான் ஏகாம்பரேஸ்வரர்னு பேரு. சரி. ஏகம்னா 1, ஆம்பரம்னா மாமரம். சரி. அப்படி ஏகம்ங்கிற 1 மாமரத்தை ஏகாம்பரேஸ்வரர் வடமொழியில. அந்த ஏகாம்பரேஸ் இன்னைக்கும் பாரு, காஞ்சிபுரத்துல காமாட்சி இருக்காளா? காம ஆட்சி, காமத்தை ஆட்சி செய்யக்கூடியவள். இனிமே காம விருத்தி அடையக்கூடாது என்று அடக்கி வைத்தவள். கையில கரும்போட இருக்கிறா. கரும்பு ஏன் அவ கையில வந்துச்சு? மன்மதன் தானே இருந்துச்சு. மன்மதன் இருந்து காஞ்சிபுரத்துல காமாட்சி கையில கரும்பு வர. ஆமா, காமாட்சி கிட்டே வந்துருச்சு. பட்டினத்தார் வச்சிருந்தாரு. பட்டினத்தார் கிட்ட கிடைச்சது பேய் கரும்புங்கிற கரும்பு. அந்த கரும்பு அடிய நுனி ஒரே மாதிரி என்னைக்கு இனிக்குதோ அன்னைக்கு தான் முத்தி. பட்னத்தாரும் பத்திரகிரியாரும் திருவிடை மருதூர் கோபுரத்துல கோயில்ல கிழக்க ஒருத்தர் மேற்க ஒருத்தர் மாதிரி இருந்தாங்க. சரி. சிவபெருமான அடியாரா வந்து பட்னத்தார்ட்ட போய் ஐயா ஏதாவது அவர் சொன்னார், நானே பிச்சைக்காரன் ஆகிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல. அப்புறம் சொன்னாரு, வேணா மேல கோபுரத்துல ஒரு குடும்பஸ்தர் இருக்கேன், அங்க போய் கேளுன்னாரு. அவருக்கு தான் கல்யாணம் ஆகலையே. 2 பேரும் ஜாமியார் தான். அவரை ஏன் குடும்பஸ்தர் சொன்னாரு? என்ன காரணம்? அவர் கையில ஒரு திருவோடு இருந்துச்சு. திருவோடு இருந்தா பக்கத்துல ஒரு நாய் இருந்துச்சு. இவ்வளவுதான். இவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனாலும் இங்கே இருந்து போய் சிவபெருமான் கேட்கிற, ஐயா நீ தானே குடும்பத்தை, நீ ஏதாவது கொடு. என்னைய குடும்பத்தின்னு சொன்னார் அந்த ஆளு. என்கிட்ட இருக்கிறதே இந்த ஓடு என்ன விட்டு ஓடுன்னு உடைச்சாரு. அன்னைக்கு முக்தி கிடைத்தது. அப்போ எனக்கு முக்தி கிடைக்கலையே, நான் கொண்ட கொள்கையும் இந்த பக்தியும் பொய்யான்னு கேட்கிறவதான் சொன்னார், உனக்கு பேய் கரும்பு கிடைக்கும். அந்த கரும்பு என்னைக்கு அடி நுனி ஒரே மாதிரி இடிக்கிறதோ திரு ஒற்றியூருளே நீ அடைவாய் என்று அன்று இறைவன் கொடுத்த வரம். இதையெல்லாம் திருவருளாலே உணர வேண்டும் என்பதற்கு தான். அதனால இங்க என்ன செய்து கொண்டிருக்க? எதற்கு காவல்? காக்க முடியுமா? நம்பிக்கை. யாரு காத்தது? நான் காக்கிறேன். இதுவரைக்கும் யாரு காக்கல சாமி. முன்னேறு எப்படியோ அப்படித்தான் பின்னேறு போகும். வரலாறுகள் தான் நாளைக்கு பதில் சொல்லும். ஆமா சுவாமி. எழுதி வச்ச எழுத்துக்கள் தானே சொல்லுது. ஆமா. வரலாற்றை படிக்கிறோம்ல. இந்த நாட்டுல எத்தனை வரலாறுகள் இருக்கு? நிறைய. இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள் இருக்காங்க. நாடக கலைஞர்களும் பல பேர். நிறைய. திருச்சி உறையூர்ல பிறந்த காதர் பாட்சா என்ற ஹார்மோனிய கலையரசுக்கு தூக்கு மேடைக்கு போயாச்சு. அவர் நாடகத்தின் வாயிலாக சுதந்திர போராட்டத்தை எதிர்த்தார். ஆமா. அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து வெள்ளைக்காரனை எதிர்த்தார். அப்படிப்பட்ட அவர் மேல ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் திருச்சியில் நீதிமன்ற சிறையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். மேடைக்கு போகிறாரு. அங்கே கேட்குறாங்க சிறைத்துறை அதிகாரிகள், உங்கள் கடைசி ஆசை என்னன்னு. எனக்கு என்னையா ஆசை இருக்க போகுது? இந்த மண்ணையும் மக்களையும் விட மொழியையும் விட என் ஹார்மோனிய பட்டியை கொடுங்க, வாசிச்சுட்டு நான் தூக்கு மேடையில் ஏறுறேன்னு. பார்த்துக்கோங்க. அப்போ கூட இப்போ சில பேர் சொல்லுவாங்க செத்தாலும் மேடையிலே சாகணும்னு. அது மாதிரி ஒரு வாசிச்சுட்டு பாடிக்கிறேனே. அப்படி இறந்தவர் தான் ஐயா விஸ்வநாததாஸ். அவரும் வெள்ளைக்காரர்களால் 29 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். எத்தனை தடவை போனார்? அவரும் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர். வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குது ஊரான் தோட்டத்துல ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரன் பாடின மகான் ஐயா விஸ்வநாததாஸ். இந்த காதர் பாட்சா ஹார்மோனிய பட்டி கேட்கிறாரு, கொடுத்தாக ஒரு பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு? முருகன் பாட்டு. பாடினவர் இஸ்லாமியர், சுத்து நின்று கேட்டவங்க வெள்ளக்கார கிறிஸ்தவர்கள். இப்ப பாட்டை பாட என்ன பாட்டு தெரியுமா? சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்ற பாட்டை பாட மெய் மறந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நேரம் நடந்து போயிடுச்சு. தூக்குல போட முடியல. இப்ப பார்த்தா கூடி நீதிமன்றத்துக்கு போறாங்க. வெள்ளக்காரன் நீதிபதி ஏன்டா அவரை தூக்கில போடலன்னு கேட்கிறாரு. ஐயா அவர் ஹார்மோனிய பட்டியை கேட்டாரு, கொடுத்தோம், வாசிக்கிட்டே ஒரு பாட்டு பாடினாரு. பாட்டை கேட்டு மெய் மறந்து இருந்துட்டான். அப்படி என்னடா உங்களை மயக்கிற அளவுக்கு பாட்டு பாட சொல்லு. ஆமா, ஹார்மோனிய பட்டியை கொடுக்க சொல்லுன்னு கொடுத்து நீதிமன்றத்திலையும் பாடுறாரு. அதே சுருளிமலை வேளா தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று பாடியவர் இஸ்லாமியர், பாடிய பாட்டு இந்து பாட்டு, முருகன் பாட்டு. கேட்டவர் கிறிஸ்தவர். நீதிபதி கண்ணீர் விட்டு அழுது, இவ்வளவு நல்லவராடா கொலை செய்திருக்க போகிறார் என்று தூக்கு தண்டனை ரத்து செய்ததாக வரலாறு இருக்கமா? அப்ப இந்த ஆன்மீகம் என்ன செய்யாது? நம்பிக்கை வேணும். ஆமாமா. இறைவன் இருக்காருன்னா இறைவன் மீது நம்பிக்கை இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கலாம். கல்லுன்னு நினைக்கிறவங்க சில பேரு, தெய்வம்னு நினைக்கிறவங்க சில பேரு. கல்லக்கண்டா நாயகண்டா கல்லக்கானா அப்படி இல்ல. அது கல்லக்கண்டா நாயகனை காணும், நாயகனை கண்டா கல்லக்கான. பழமொழி பூரா மாறிடுச்சு சுவாமி. கோயிலுக்கு போறோம், சிவன் கோயிலுக்கு. ஆமா. சிவலிங்கம் கல்லுல தான் இருக்கு. அதை சிவனா நினைச்சு பார்த்தா சிவனா தெரிவாரு.
கல்லா பார்த்தா நாயகன் தெரிய மாட்டான், நாயகன் என்ற சிவன். அதைத்தான் திருமூலர் பாடுறாரு, மரத்தில் மறைத்தது மாமத யானை, மறைத்தது மாமத யானை. படமாட கோயில் பரமர் கொன்று ஈயின், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கே ஆகா. நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயின், படமாட கோயில் பரமனுக்கு ஆகும். ஆண்டவனுக்கு செய்யற அபிஷேக ஆராதனை அடியாருக்கு வராதான், அடியார்களுக்கு செய்யற ஆண்டவனுக்கு போய் சேரும். ஏன்னா அடியார்கள் உள்ளத்துல ஆண்டவன் இருக்கிறான், ஆண்டவன் உள்ளத்துல அடியார்கள் என்று எங்க ஐயா வாரியார் சாமி சொல்லுவார் திருமூலருடைய வாக்கின்படி. அதனால காக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா? கல்வர் தான் பெரிது இந்த இடத்துல. திருடராய் பார்த்து திருந்தா திருட்டை ஒழிக்க முடியாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டு தான் இருக்கு, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு முடிஞ்சவங்க சட்டப்படி செஞ்சா இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும். ஆமா ஆமா ஆமா, சட்டம் இல்லாம வச்சுதான் மாட்டிக்கிடுவாங்க. இந்த இடத்துல திருடுற அளவுக்கு எந்த பொருள் இல்ல சுவாமி. எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான திருடர்கள். ஆமாமா பாடினார்ல ஞான சம்பந்தர். எப்படி 3 வயசுல குழந்தைய குளக்கரையில உட்கார வச்சுட்டு அப்பா குளிக்க போனாரு. ஆமா, தண்ணிக்குள்ள மூழ்கி சந்தியாவந்தனம் உள்ள இருந்து ஒரு மந்திரம் சொல்றது அவரு. அது வரைக்கும் அப்பாவை காணுமேனா அப்பா போன பாதையை அழுகாம மேல கோபுரத்தை பார்த்து அழுது அழுதோன்னு விடாத ரிஷப வாகனத்துல அம்மையும் அப்பா 2 பேர் வந்தாங்க. அம்மையே அப்பான்னு அழுதாராம். அப்புறம் போதே குழந்தை அம்மையே அப்பான்னு அழுதினாரு. அம்மை அப்பனாக காட்சி கொடுத்தாரு. ஐயா சொல்றாரு, பிள்ளை அழுகிறேன் பால் கொடு. அவ சொன்னா பாலை மட்டும் கொடுக்க கூடாது, ஞான உபதேசத்தை சேர்த்து கொடுத்தா. ஆமா, உணர்வுடைய கலைஞான உணர்வறியா மெஞ்ஞான 2 ஞானத்தையும் கொடுத்து உடனே பாடினாரு. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூதி உள்ளங்கவர்கள் ஏடுடைய பிரம்மாபுரம் ஏறிய பெம்மான் என்று பாடினாரு சிறு குழந்தையா இருக்கே. அப்ப என்ன அர்த்தம்? ஞானம் கொடுக்கிற விஷத்தை பொறுத்திருக்கு, அவருக்கு தெரியுது அந்த ஞானத்தோட. இப்ப பெம்மான் முருகன் பிறவான் இறைவன் உள்ளங்கவர்கள் கல்வன்னா திருடன். அப்ப அவரை திருடன்னா எதை திருடினாரு? ஏங்க உள்ள மனதையே திருடுவாரு இறைவன் சொல்றாரு. அப்படின்னா மொத்தத்துல எல்லாருமே திருடங்க. சரி இருக்கு. அதனால இப்படி கதைகள் எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே அவ்வளவு இருக்கு. அவரால் தான் இந்த உலகம் வாழ்ந்தது. நல்லது. குவித்த குனிந்த, அதாவது சிரிக்கும் போது வாய் குமியுமா விரியுமா? சிரிக்கும் போது வாய் விரியுமா? எல்லாம் அழுகும் போது ஒரு சில பேர் ஒரு மாதிரி அழுவாங்க சாமி. அழுகும் போது வாய் சிரிக்காது. ஒரு சில பேர் வாயை மூடிக்கிட்டே அழுகிற ஆளா இருக்கு. மொத்தத்துல அழுகும் போது வாய் விரியாது, சிரிக்கும் போது விரியும். ஆனா அவர் அழுத போது விரிந்ததாம். ஓ, அத பாடுறாருல்ல ஞான சம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட பெருமைமிகு ஞானங்களாகிய இந்த இடத்திலே நீ காவலுக்கு வந்து காக்க முடியாதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்குரிய பருவங்கள் அடைந்திருக்கும் பட்டம் தேடி விதைக்கணும், தூத்திக்கிறணும், பருவத்தை பயிர் செய்யணும், பெருமாள் செய்தது போல் பெருமாள் பேரை ஒரு விசேஷத்தை நடத்தலாம். ஆகா, நீங்களா இப்படி சொல்லதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்களா இல்ல, நாரதர் போன இடத்துல எந்த இடத்துல எங்க நல்லது நடந்திருக்கு? இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்களை பேசுறீங்க. நீங்களா நல்லது நாள் கடந்தால் நன்மை. சரி, அப்படி காரணம் இல்லாமல் பாதம் போது ரொம்ப பேசாதீங்க. என்ன விஷயம்? என்ன அப்படி விசேஷம் நடத்த போறீங்க? ஒரு வாக்குல பேசிக்கிட்டு என்ன விசேஷம் சாமி? ஒரு கல்யாணம் நடக்க போதீங்க. யாருக்கு யாருக்கு கல்யாணம்? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் நடக்க போதுமா? இங்க நானே தோழி பிள்ளை இருக்க வேற உள்ளே இல்லையே. திருமணத்துக்கு போனா என்ன செய்வோம்? மொய் எழுதுவோம். அதுதான் உனக்கு சோறு திங்கன்னு மொய் எழுதணும். அப்படித்தான் சாமி இங்க வழக்கமா வச்சிருக்காங்க. இன்னும் மாப்பிள்ளையும் வாழ்த்த வேணாமா? அதுக்கு வயசு நமக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க இல்ல, கிடையாது. மனசு இருந்தா போதும். எங்க அம்மா அப்பா போய் வாழ்த்துவாங்க, அச்சதை தூதி வாழ்த்துவோம். இப்பவெல்லாம் திருமணம் அதிகமா மண்டபங்கள்ல நடக்குது. நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கமா, மாப்பிள்ளை பொண்ணு அங்கே இருக்காங்க. அள்ளி கொடுத்தா அவங்களுக்கு எட்டி வீச முடியல. எங்கனால வீசுறது பூரா முன்னால உட்கார்ந்திருக்க ஆளு அடுத்த தலையில விழுகுது. அதுல வேற சண்டைக்கு வராங்க. அச்சதைனா என்ன அர்த்தம் தெரியுமா? சதைனா குத்துவது, அச்சதைனா குத்தப்படாதது. நெல்ல ஊற வச்சு உரிச்சு முனமுறியாம மஞ்சள் கலந்து அதுல மலரோடு சேர்த்து போடுறதுக்கு பேர் தான் அச்சதை. நல்லா உரிப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, தோலை உரிச்சிடும், அது வேற விஷயம். ஆனாலும் இப்ப நீங்க சொன்னது மாதிரி அப்ப பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு வரணும். ஆமா, திருமணத்துக்கு போனா. ஆனா இந்த கல்யாணம் அப்படி இல்ல, இது தெய்வீக திருமணம். அதனால இங்க வந்தா பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. என்ன இப்படி ஒரு கொடுமையா இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளையை தான் ஊர் உலகத்துல எல்லாரும் வாழ்த்துவாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை காலில் எல்லாரும் விழுகிறோம்னா பசியா
பாலோராயினும் காலம் முனியே பாலோராயினும் காலம் அறிந்துள்ள பகுத்தான் வகையெல்லாம் கோடி தொகுத்தான் துய்த்தல் அரிதுன்னு வள்ளுவர் ஒரு குறள் வைக்கிறார். பருவத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன காரணம்? பருவம் பாழாகுதம்மா. யாருக்கு பருவம் பாழாகுது? விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. விதியை வெல்வதற்கு மதி வேணும்ல, நியாயமான விஷயம் தான். விதி வழியேதான் மதி செல்லுமே தவிர மதி வழியே விதி செல்லாது. இந்த உலகத்துல விதியை வென்றவர்கள் உண்டா இல்லையா? விதியை வென்றவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அற்பமான இந்த பிறவி விதியை வெல்றதுக்கான மதியை வேலை செய்ய விடாது. ஆனா அதை வேலை செஞ்சிருச்சுன்னா இறையருள் இருக்குன்னு அர்த்தம். அதை வேணா சொல்லுங்க. அப்ப அறிவது அறிவு, உணர்வது ஞானம். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. இந்த பூமியோ ரெண்டு விதிக்கு கட்டுப்பட்டது, ஒன்னு இயங்கும், இன்னொன்னு இயக்கும். அப்ப விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவுதான் வேணும். சோறு சாப்பிடும் போது உப்பு இல்லைன்னா தெரியுதுல. ஒரு சில பேருக்கு இன்னமும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சரியா இருக்காப்பான்னு கேட்டோம்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாப்ல காலிஸ். அது என்ன காரணம்னா குறை சொல்லக்கூடாதுங்கிற மனப்பக்குவம். தெரியல சாமி, 10 தான் பத்தலையானே அப்படிலாம் இல்ல. சில பந்தியில உட்காரும் போது சில பேர் சாப்பிடுறத பாரு, இலைய பார்க்க ஜெயிக்காது. நாயை விட மோசமா சாப்பிடறாங்க. எல்லாத்தையும் போட்டு உழைப்பி உன்னடி பண்ணடா. பக்குவமா சாப்பிடணும், இலை சுத்தமா இருக்கணும். நம்ம சாப்பிடுறத பார்த்தா பரிமாறுறவங்களுக்கு சந்தோஷம் வரும். எப்படி சாப்பிடுறாரு, ரொம்ப பக்குவமா சாப்பிடு. ஒரு சில பேர் வாங்கி அப்படியே மூடி வச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. உணவு பரிமாறுதல்னு பேருக்கு பேரு. உணவு போடுறது இல்ல. சோறு போடு, சோறு ஒண்ணா நாய்க்கு தான் போடுவாங்க. புரியுதா? ஆமா. உன்னை பெத்து போட்டாலே ஒருத்தினா எதுன்னு அது குட்டி போட்டது. உன்னை ஈன்றாலே கன்று ஈனுவது. ஆமா. உன்னை பெற்றெடுத்தாலேன்னு சொல்லணும். ஆமா. அப்போ ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஆமா ஆமா. ஒரு வார்த்தை வெல்லோ, ஒரு வார்த்தை கொல்லும். அதுதான் தமிழ் கூறு நல்லுலகம். அதனால சாப்பிடுற இடமா இருந்தாலும் சரி, சாப்பிடுற ஆளுகளா இருந்தாலும் சரி, பரிமாறுற ஆளுகளா இருந்தாலும் சரி, பக்குவமா இருக்கணும். ஒரு பக்குவம் இருக்கு. அந்த பக்குவம் தவறுனா அது இலக்கண பிழை. அத்தனையும் ஐதீக மாறுதல்னு அர்த்தம். சரி, அது போகட்டும். விதியை மாறுவதற்கு மதி என்ற ஒண்ணு இருக்கு. இந்த உடம்புங்கிறது விதி, ஓடக்கூடிய மூச்சு மதி. விதியாகிய உடம்புக்கு மதிங்கிற மூச்சு இல்லைன்னா இது சவம். ஒண்ணு எரிக்கணும், புதைக்கணும், முடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இந்த உலகத்துல எரிக்காம புதைக்காம ரெண்டு பேருடைய உடம்பு இருக்கு. அப்படியே இருக்கட்டும் சாமி. ஆமா. ஒருத்தர் ஆன்மீகவாதி, இன்னொருத்தர் அரசியல்வாதி. ஆன்மீகவாதி திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்துல ஐயா ராமானுஜர் ஐயா இருக்காரு. 1000 ஆண்டுகளை கடந்துருச்சு. அடுத்த அரசியல்வாதி தொழிலாளர் தினம் என்று கொண்டாடுகிறோமே, 12 மணி நேர வேலையை குறைத்து 8 மணி நேரமாக மாற்றி அமைத்த ரஷ்ய புரட்சியாளர் லெனின் அவருடைய உடம்பு இன்னைக்கு இருக்கு. எத்தனை வரலாறுகள், இலக்கியங்கள், வரலாறு, எத்தனை கதைகள், அத்தனை நமக்கு நல்லது பயன்பெறுமாக எடுத்துக்கொள்வோம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படி இருக்கணும். அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். என்ன சாமி இம்புட்டு பேசிட்டு திடீர்னு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து ரொம்ப வெக்கப்படுற, ரொம்ப நடிப்பா இருக்கும். மாப்பிள்ளைக்கு சிறப்பு இருந்தா சொல்லுங்க சாமி. அண்ணே மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை சொல்லுங்க சாமி. சொல்றேன் பாரு, கொண்டு வைப்பா. கந்தனுக்கு பிடித்தது கன்னி தமிழ்தான். கந்தனுக்கு பிடித்தது கன்னி தமிழ்தான். அவன் காதலுடன் கேட்பதும் திருக்குறள்தான். கந்தனுக்கு பிடித்தது கன்னி தமிழ்தான். அவன் காதலுடன் கேட்பதும் திருக்குறள்தான். கந்த தமிழ் அவன் தந்ததல்லவோ, அவன் சரித்திரம் புவிக்கு ஒரு வித்தை அல்லவோ, சரித்திரம் புவிக்கு ஒரு வித்தை அல்லவோ. கந்தனுக்கு பிடித்தது கன்னி தமிழ்தான். அவன் காதலுடன் கேட்பதும் திருக்குறள்தான். குலகன், குக்குடகராதி, சேயோன், செவ்வேல், குறிஞ்சி வேந்தன், செட்டி மகன், ஞான பூரண சக்தி தரித்தருள் பெருமானே என்ற ஞானவேல் ராஜன். நீங்க ஒருத்தர் உருப்படியா இருக்கேன்னு நினைச்சேன். நீங்களும் இப்படியா சாமி? சிரிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? சாமி இல்ல, இவர் ஒருத்தர் தான் உருப்படியா இல்ல, நல்லா பேசுறாரு, நல்லா இல்ல. நீ இப்படி சொல்லி இருந்தா கூட ஓகே. நான் எப்போதுமே இப்படித்தேன். நீ முதல்ல என்ன சொன்ன, ஒருத்தர் தான் உருப்படியா இருக்கிறாரு, அதத்தான் சொல்றேன். நான் எப்போதுமே இப்படித்தேன். இவர் இப்படி இருப்பாரு, இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. என்ன சொல்ல வர்ற? இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு தானே சொன்னீங்க. அப்ப மாப்பிள்ளை பேர் தானே சொல்லணும். அதை விட்டு முருகனோட பெருமைகளே பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளை பேர் எப்ப சொல்லுவீங்க? முருகன் தான் உனக்கு புருஷன். என்ன இப்ப புரியுதா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பு. பச்சை பசப்பி அச்சில்லாம தேரணும். அத்தா ஐலாண்டா, அத்தா ஐலாண்டா நடிப்பு.
சுவாமி அதான் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. எனக்கு அச்சம் இருக்கணும். இருக்கு. மடம்னா தெரிஞ்சது தெரிஞ்சு தெரியாத போல நடிக்கணுமா? நாணம்னா வெக்கம். ஏதாவது நடிக்கலாம் தான் மாட்டிக்கிறேன் சாமி. பயிர்ப்புனா என்ன அர்த்தம்? என்ன சுவாமி? பயிர்ப்பு கட்டுன கணவனை தவிர பிற ஆரவர் தொட்டா கையை வெட்டி புடியும்னு சொல்லணும். அடுத்தவர் தொடக்கூடாதுங்க. பயிர்ப்புனா புல் அரிக்கணுமா? ஆமா. பயிர்ப்புனா அது என்ன அப்படி அர்த்தம்? கூச்சம். புரியுற மாதிரி சொல்லவா? நானே எனக்கு புரிஞ்சதை சொல்லவா? இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை குளிச்சுட்டு ஒரு ஆடை மாத்துதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொம்பளை பிள்ளைக்கே தெரியாம யாரோ ஒருத்த பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தன்னுடைய உடம்பு சிலுக்கும். யாரோ பாக்குறாங்கன்னு உணர்வு தெரியும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இதுக்கு அனுபவப்பட்டிருக்கேன். நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதான் பயிர்ப்பு. பரவாயில்ல, நாளுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இப்ப முருகன் தான் உனக்கு மனவாளன். வேணாம் சாமி. ஏன் வேண்டாம்? அவரை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி தராதர எனக்கு வேண்டாமா? அது உன்னுடைய தன்னடக்கம். நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த உலக மக்கள் எல்லாம் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. நாளைக்கு ஊர் ஜனங்களே என்னை பார்த்து பேசுவாங்க. ஏமாந்து போல காட்டுக்குள்ள காவல் பாக்குறப்ப நாரவர் சொன்னாரு முருகனை கல்யாணம் பண்ணிக்க அலையலாமான்னு கேட்க மாட்டாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? வேணாம் சாமி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் வேண்டாம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் பொண்டாட்டி எல்லாம் இருக்கு. வேணாம் சாமி. பொண்டாட்டி எல்லாம் இல்ல, மனைவி இருக்கிறார். தெய்வயானை பொண்டாட்டினா மரியாதை போயிருப்பேன். பொண்டாட்டி இருக்காங்க. ஆமா, அந்த அம்மா அங்க இருக்கா. அவ வாட்ல இருக்கட்டும். நான் பாட்டுல இருக்கேன். அவர் வாட்டுல இருக்கட்டும். நீங்க வாட்டுல இருங்க. உனக்கு ஒரு வீடு கட்டி இருக்கு. என்ன வீடு? என்ன வீடா? கட்டிட வீடே காணாம போச்சா? வீடு கட்டி இருக்கா? எல்லாம் பேசாத தரித்திரமா. நான் எவ்வளவு உயர்வா சொல்லிருக்கேன். அதனால முருகனை மணந்து உனக்கு யோகம். பெரிய வீடா கட்டிட்டாங்க. சொல்லுமே மாத்தை கேளம்மா, சொல்லுமே மாத்தை கேளம்மா. அன்னும் பகலும் இந்த அவர்களை விடுத்து பொய்யான தவவேட புனைந்து வந்தவரே, பொய்யான தவவேட புனைந்து வந்தவரே, புவியுக்கோள் சொல்லும் புகழும் நாரதரை கைவரிசை செல்லாது இருப்போம் என்பது பொய், இறப்போம் என்பது மெய். பொய்யான உடம்புல நீ என்ன பார்த்து பொய்யா? இல்ல சுவாமி, நிறைய உண்மையெல்லாம் பேசுறவர் நீங்க ஒருத்தர் தான். ஆனா பத்தியெல்லாம் உங்களை பார்த்து பொய்யானன்னு சொல்ல வார்த்தை வந்து சொன்னீங்க. ஐயா சங்கரன் எழுதி வச்சது. அதுதான் சொல்றேன். அதனால அதுக்கு பதில் வச்சிருக்காரு தெரியுமா? உனக்காகவே நான் சொன்னேன் ஓ கோடிடத்திடமே, உனக்காகவே நான் சொன்னேன் ஓ கோடிடத்திடமே, எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், இல்லாமல் எங்கேனும் போய் ஓடும் கைவரிசை செல்லாது போறொருவரும் இல்லை சாமி. இதுக்கு மேல பேசுறீங்கன்னா நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் கேட்டுருவேன். போன போது சாமியாராச்சு பிரம்மோடு வந்திருக்காரு, நானும் பேசாம இருக்கிறேன். அடுத்த ஒரு புருஷனுக்கு பொண்ணு பார்க்க வந்துருவாங்க. சுவாமி குட்டி முன்னாடியே சொல்லக்கூடிய நீங்க நல்லது கேட்டதா சொல்ல வேண்டிய நேரத்துல விட்டு நல்ல வார்த்தை சொன்ன ராச கேட்க வேண்டிய கேள்வி அவரை கேட்கிற. அது பண்டாரமா? காலையில அவர் தான் மூடி கொடுக்கணும். பண்டு என்பது இசை, ஆரம் என்பது மாலை, இசை மாலை சூட்டக்கூடிய பண்டாரம். பண்டாரம்னா எல்லா செல்வத்தையும் தன்னகத்தே கொண்டவன் என்று பேரு. உலகத்தை சுற்றவன் நானு, பரம் என்றால் உலகம், தேசி என்றால் சுத்தக்கூடிய. எனக்காகவா? உனக்காக சொல்ல கொடுப்பதங்கள் முடியாது. இடத்துல காத்து வரட்டும் போங்க. முடியாது, முடியவே முடியாது. அப்படின்னா நம்ம காத்த நான் தடுக்கிறது மாதிரி. ஆமா போங்க, காத்தே அடிக்க மாட்டேங்குது. எல்லாம் உங்களாலதான். நாங்க ஒண்ணும் பண்ணல. இருந்த மரத்தை புறம் வெட்டி ஏத்திட்டீங்க. எப்ப வாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து ஊது வந்த வாத ஆட்டி விடுவான். அஸ்தமனமாவதற்கு அந்த சிக்கல் சிங்கார வேளவனை வர செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பேன் ஆர்தனம் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். பகவான் மத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு பத்தியம். போனா போகுது அச்சனம் பொண்டாட்டி ஆச்சேன்னு போனா போகுது, கொழுந்தனாராச்சே. நானும் பேசாம இருக்கேன். போனா போகுது உட்காருங்க. சரியா? என்ன இந்த பிள்ளை என்னமா கொழுந்தனாரா? ஆமா. யாரோங்க உங்கள எதுக்கு? என்ன கதையை சொல்லவா? அப்புறம் மறுபடியும் நான் அங்கிட்டு போயிருவேன் கதைக்கு. நான் சொல்றத கேளு. இல்ல கொழுந்தன் சொன்னா தப்புங்கறீங்களா? நாரதர் சொல்ல கூடாதுங்கறீங்களா? ஒரு கதை இருக்குல்ல, அது வந்து இந்த இடத்துக்கு பொருந்தாது. இருந்தாலும் கதை இருக்குல்ல. கொழுநன் அப்படினா கணவன் ஒரு ஆள் தான். அது நான் சொல்ல வரல. அதனால எங்க அண்ணன்மார்கள்ட ஒருத்தர் நீ சொல்ல வர. அதெல்லாம் கதைக்குள்ள இருக்கட்டும். கதைக்குள்ளதான். கதை முடிஞ்சிச்சுல. கதையை முடிச்சிட்டீங்கல. போயிட்டு வாங்க முதல்ல. பேச்ச பாரு. அண்ணனை பாரு, அண்ணனை. இப்படி ஒரு அண்ணனா போங்க. போங்கன்னு சொன்னா போங்க.
போக மாட்டேங்கிறாரப்பா வெளியில. ஏப்பா வெளியில வந்தா உள்ள போக மாட்டேங்கிறாரப்பா பிரபண்ணே. சலங்க மாசம் சூப்பரா. ஏய் வட்டையத்து கடிக்கிறவனே, நான் ஒண்ணும் பண்ணல, நல்லாதான் இது பண்றாங்க. உனக்கு அப்படித்தான் இருக்கும். நல்லா தாப்பா வாசிக்கிறாப்புல. அது எனக்கு தெரியுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் கட்ட காணாம போகுதுரி பெராண்டி. என்னது நல்லாதான் வாசிக்கிறாப்புல. சில நேரத்துல வட்டையத்து கடிக்கிற மாதிரி அடிக்கிறாப்புல. வாங்க